வணக்கம். நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? உபயோகமானதாக இருக்கணும். நம்ம சொல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா வளரும் ஜோதிடர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ரொம்ப நன்மையாக இருக்குது. இதில் கமெண்ட் கொடுக்குற எல்லாருமே பார்த்திங்கன்னா, அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, உங்கள் தகவல்கள் எல்லாம் பயன்படக்கூடிய வகையில் இருக்குது அம்மா அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை சேர்த்து சொல்கிறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த வயதினருக்கும் இந்த வயதிலேயே ஒரு தாயாக பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னோட கொடுப்பனை அப்படின்னு நினைக்கிறேன். தாயாகிற பாக்கியம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தன்னோட பிறவி பயனையே அடைந்ததாக நினைப்பான். ஸோ நான் என்னோடய பிறவி பயனையே நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸில் அம்மா அப்படிங்கிற வார்த்தையில் என்னோடய பிறவி பயனை அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த அம்மா அப்படிங்கிற உங்களுடைய இந்த வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது. இந்த வார்த்தை எத்தனை கோடி சொத்துக்கும் ஈடாகாது. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கணும். உங்ககிட்ட இருந்து அந்த அம்மா அப்படிங்கிற ஒரு பூஸ்ட் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது தான் அப்போ ஜோதிடம் சார்ந்து இன்னும் அதிக விஷயங்களை நம்ம தேடணும், அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. சரி, நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் நம்மகிட்ட கேட்குறாரு, அம்மா என்னோட கடன் எப்போ அடையும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவரோட கடன் அடையணும்னா எந்த தசா புத்தி ஓடுனா அவரோட கடன் விரைவில் அடையும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்ல தெரியணும். குறிப்பாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா கடன் அடையணும்னா 6ஆம் பாவம் செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அது தவறு. 6ஆம் பாவகம் செயல்பாட்டில் இருந்தால் கடன் அதிகமாகும், எதிரிகள் அதிகமாவாங்க. ஏன்னா 6ஆம் பாவகம் செயல்படும் போது 2ஆம் இடம் 6ஆம் இடம் ப்ளஸ் 10ஆம் இடம் 100% வேலை பார்க்கும் திரிகோணங்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது குடும்ப பொருளாதாரத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால பொதுவாக இந்த 2, 6, 10 தசாபுத்திகள் நடக்கும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு முழுவதும் நற்பலன்களா அப்படின்னு கேட்டால் ஒரு ஜாதகருக்கு இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது 50க்கு 50% தான் நற்பலன்கள் நடக்கும். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஜாதகருக்கு எப்போ ரொம்ப ரொம்ப நல்ல தசாபுத்தி அவருக்கு நன்மை தயக்கும் அப்படின்னா அவருக்கு 3, 7, 11 தசாபுத்திகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நன்மைகள் 100% நன்மைகள் நடக்கும். அப்போ 1, 9 அதை விட நல்லது தானே, லட்சுமி திரிகோணம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் 3, 7, 11 மட்டும்தான் இயங்கும் பொழுது மட்டும்தான் மருத்துவ செலவு 4, 8, 12 அப்படிங்கிறது சுத்தமாக இயங்காது. அதே மாதிரி 2, 6, 10 அப்படிங்கிறது ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு ஒரு பாயிண்ட், ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் அது செயல்படும். அப்படிங்கும்போது தீய பாவங்களின் தாக்கம் 3, 7, 11 தான் குறைவாக இருக்கும். இதே இது 1, 5, 9 இயங்கும் போது பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சுத்தமாக செயல்பாட்டில் இருக்காது. வருமானம் இருக்காது, தொழில் இருக்காது. வருமானம் இல்லைனாலே இங்கே தொழில் இருக்காது. ஒரு சோம்பேறியா பேர் புகழ் மட்டும் வச்சு இந்த காலத்தில் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியாது. கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது நம்ம தேவைக்கு முக்கியமான ஒன்று. அதனால் அந்த 1, 5, 9 இந்த மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால 1, 5, 9 திசைகள் 70% தான் நன்மை பயக்கும். 3, 7, 11 தான் நமக்கு 100% நன்மை பயக்கும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே 2, 6, 10 இந்த தசாபுத்திகள் நடக்கும்போது நம்ம கடன் அடையுமா? அடையாது. அப்போ கடன் அடைகிறதுக்கு எந்த தசாபுத்தி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடன் அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். அப்போ எந்த ஒரு பாவத்தையும் உடைக்கணும் அப்படின்னா அதற்கு முந்தைய பகுதி செயல்படணும். சரிங்களா? அதற்கு முந்தைய பகுதி செயல்படணும் அப்படிங்கும் பொழுது 5ஆம் பாவகம் இயங்கினாலோ 1ஆம் பாவம் இயங்கினாலோ 9ஆம் பாவம் இயங்கினாலோ கடன் அடையும். என்னம்மா 1, 5, 9 பாவக திசை நடக்கும்போது தொழிலே இருக்காது, வருமானமே இருக்காதுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படி கடன் அடையும் அப்படின்னு கேட்குறீங்க. 1, 5, 9 நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ், நல்ல மதிப்பு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேரை காப்பாற்றிக்கணும்,
நமக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம உருவாக்கிக்கணும்னு நினைப்போம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடன் இருந்து அதனால் நமக்கு ஒரு அவப்பேர் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு நினைப்போம். அதனால் நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணினாலும் கடனை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ 1-9 இயங்கும் பொழுது பூர்வ புண்ணியம் அல்லது குழந்தைகள் மூலம் வருமானம், 9ஆம் இடம்ங்கிறது தந்தை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுப்பினைகள் மூலமாக நமக்கு அந்த கடன் அப்படிங்கிறது அடையும். அதனால் நம்மளோட கடன் அடையணும் அப்படின்னா 5ஆம் பாவகம், 1ஆம் பாவகம், 9ஆம் பாவகம் செயல்பாட்டில் இருக்கணும். ஸோ இதை வந்து தெள்ள தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ராசி கட்டத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணாதீங்க, பாவக கட்டம் பாருங்கள். உங்கள்கிட்ட பாவக கட்டம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ராசி கட்டம் உபயோகப்படுத்திக்கிடலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டத்துக்கும் பாவக கட்டத்துக்கும் ஏதாவது ஒரு கிரகம் மட்டும்தான் மாறி இருக்கும், மற்ற எல்லா கிரகங்களும் அதே இடத்துல இருக்கும். அப்போ அந்த கிரக புத்தி தசை நடக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்கிற பலன் மாறும். இது நமக்கு நல்ல நேரமாக இருந்தால் மற்ற 8 கிரகங்களும் நடக்கும்போது நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாருமே சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க. ஸோ ஜாதகம் கையில் வந்தவுடனே அதில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இருக்கும். சாஃப்ட்வேரில் போடுங்க, பாவக கட்டத்தோடு வரும். ஸோ பாவக கட்டம் எடுத்து பலன் சொல்லுங்கள். ஒருவரோட கடன் அடைய எந்த தசை நடந்தால் அவரோட கடன் அடையும் அப்படின்னா 1, 5, 9 தசை நடக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அனுபவத்தில் முழுக்க உபயோகப்படுத்தி எனக்கு வெற்றி கண்ட பதிவுகள் இது. சரி, நம்ம கடன் அடைச்சிடறோம், நமக்கு வர வேண்டிய கடன் பார்க்கலாம் அடுத்த பதிவில்.